வணக்க மக்களே, எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம் மக்களே. இதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். அதனால உங்களுடைய இம்யூன் பவர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நோய் தொற்று அபாயங்களை இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்கும். உடலினுடைய pH அளவை சமநிலையில் வைக்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். இப்படி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்க உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும். எலுமிச்சை ஜூஸ்ல பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. இது இதய நோய்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க மக்களே. ஸோ யாரெல்லாம் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம், எலுமிச்சை ஜூஸ்ல என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, எலுமிச்சை ஜூஸ் என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய பிபி பிளட் பிரஷர் இருக்குது பாத்தீங்களா, ரத்த அழுத்தம், அதை நீங்க குறைச்சிக்கிறதுக்கு தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. தினமும் எலுமிச்சை சாறு பருகி வர எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் சி அதிகமாக அளவில் இருக்கிறதால சிகப்பு ரத்த அணுக்களுடைய உற்பத்தியை பெருக்கி உங்களுடைய பிபி பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த எலுமிச்சை ஜூஸ் இருக்கு. மேலும் எலுமிச்சை ஜூஸ் நீங்க எடுத்துக்கும் போது பொட்டாசியம் மூளை மற்றும் பொட்டாசியம் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால மூளை மற்றும் நரம்புகளை இது வெகுவாக தூண்டுது. மூளை நரம்புகளை தூண்டி உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. உடல் எடை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு நீங்க கண்டிப்பாக எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்க தினமும் காலை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்க உங்களுடைய உடல் எடையை நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எழுந்ததும் எலுமிச்சை ஜூஸோட நீங்க மஞ்சள் தூள் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கூடிய சீக்கிரமே உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைஞ்சு கொண்டு வருவதை நீங்களே உணர்வீங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தொண்டை வலி சரியாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இந்த எலுமிச்சை ஜூஸ் இருக்கும். குறிப்பாக நீங்க இந்த எலுமிச்சை ஜூஸ்ல வாய் கொப்பளிக்கிறதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு இது தீர்வு தரும். அதாவது அந்த தொண்டை வலி, தொண்டை புண் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த எலுமிச்சை ஜூஸ் லைட்டா படக்கூடிய அளவுக்கு நீங்க வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ்ல உங்களுக்கு அந்த தொண்டை வலி சரியாகும். இல்லை நீங்க எலுமிச்சை ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய அந்த தொண்டை வலி, தொண்டை புண் சார்ந்த தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு தரும். ஸோ அதுக்காக நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரத்த கொதிப்பு குறைந்து போவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் உங்களது உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய உடல் உழைப்பை மட்டுமே நம்பி பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ரெஸ்ட் எடுக்க முடியல கிடையாது. உங்களுடைய உடல் சோர்வடைவதிலிருந்து மீட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை திரும்பி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சாலே உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே ரத்த கொதிப்பு குறைஞ்சு போகிறதுக்கு நீங்க கண்டிப்பாக எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா, செரிமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாகலன்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய உடல்ல பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க தினமும் எலுமிச்சை ஜூஸை குடிச்சீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே எடுத்து கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல கழிவுகள் தங்கினாலே நமக்கு இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். உடல்ல பல விதமான நச்சுக்கிருமிகள் தங்குறதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதை நம்ம நச்சுக்கிருமிகளை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாலே பல விதமான பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம் எளிதாகவே. ஸோ அந்த வகையில் செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்தணும் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும். அதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. செரிமான பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு போயிடும். அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. மூட்டு வலி குணமாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. தினமும் நீங்க எலுமிச்சை ஜூஸை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். ஸோ அந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மூட்டு வலி இருந்தாலும் நீங்க குணப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இருந்தே நீங்க மூட்டு வலியெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும், தொடர்ந்து இப்போ இருந்தே நீங்க எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் பலம் சேர்க்கறதால கண்டிப்பா உங்களுக்கு அந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் பல எதனா இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். pH அளவுகள் உங்களுடைய உடல்ல சமநிலையில் இருக்கிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸை கண்டிப்பா எடுத்துக்கொண்டே ஆகணும். நம்மளுடைய உடல்ல அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். எலுமிச்சை நம்ம அந்த டைம்ல எடுத்துக்கிட்டோம், அதாவது எலுமிச்சை ஜூஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால இது உடல்நல குறைவை தகர்த்து விடும். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா pH அளவுகளில் மாற்றம் ஏற்படுவதால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு முன்னாடி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. தினமும் நீங்க குடிச்சிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா pH அளவுகள் எந்த விதமான மாற்றமும் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கல்லீரல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அளிக்கிறது எலுமிச்சை ஜூஸ். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வரும்போது கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமி
நச்சுக்கிருமிகளை அது அழிக்கும். இதனால தான் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விரைவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தீர்வு காணணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கல்லீரலில் கூடிய நச்சுக்கிருமிகளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டு கல்லீரலை வந்து பிரச்சனைகளை குணப்படுத்திக்கவும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்க சரியாக போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவசியப்படுபவர்கள் இந்த எலுமிச்சை ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் குடிச்சிட்டு வரணும். ஸோ அப்படி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். உடனடியாக மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையால் கடுமையாக நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த செரிமானம் மேம்பட்டு நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை குறைக்கக்கூடியதாக எலுமிச்சை ஜூஸ் இருக்கு. வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை தருது. நுரையீரல் தொற்றுகளை குறைக்கிறது. எலுமிச்சம் பழத்தில் நீங்க ஜூஸாக செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால சிறுநீரகத்தில் கற்கள் உருவ தடுக்கப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கு அப்படின்னாலும் சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சி வெளியேற்றிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியெல்லாம் அவதிப்படுறவங்க இவங்க எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி ஆகியவற்றை சரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற பழச்சாறாக இந்த எலுமிச்சை ஜூஸ் இருக்கு. உயர்ந்த கிருமி நாசினியும் கூட இந்த எலுமிச்சை ஜூஸ். பொட்டாசியம் இதில் இந்த எலுமிச்சை ஜூஸில் இருக்கு. ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால விலகும். உடல் நச்சுக்களை வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால பெருகும். கடல் உப்பை சாப்பிட்டு உடல் உப்பி போன மனிதர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னா கட்டழகு மேனியா அவங்க பெறலாம். கனிகளிலே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸை தொடர்ச்சியாக இப்போ என்னென்ன மருத்துவ பலன்களை செய்யுதுன்னு சொல்ற பாருங்க. எலுமிச்சம்பழம் வந்து உங்களுடைய பித்தத்தை வந்து போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த எலுமிச்சம்பழத்தோட தோல்ல கொண்டு இருக்கு. ஸோ அது ஃபியோஃப்ளோவின் சொல்லக்கூடிய சத்துக்கு இருக்கு. தினமும் எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கதிரியக்கத்தை தாக்கி உங்களால் தப்பிக்க முடியும். இப்போ புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையில் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கையும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால எடுத்துக்கலாம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இது எல்லாத்திலும் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறது நீங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்து உடனே பிழிந்து அதோட சாறை நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை பிழிந்து சர்க்கரை போட்டு கூட நீங்க குடிக்கும்போது உடனடியாக தெம்பு, உடனடியாக வந்து உங்களுக்கு எனர்ஜி ஏற்படும். உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க எல்லாம் மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழ ஜூஸை குடிச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண பிரச்சனைகள் நேர்வதை நீங்க தவிர்த்துக்கலாம். ஸோ இதனாலதான் வந்து உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டு தான் மற்ற உணவுகளை சாப்பிட போவாங்க. பாத்தீங்களா மக்களே, எலுமிச்சை ஜூஸ்ல எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எலுமிச்சை அப்படின்ற அந்த ஒரு பழம் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். எளிமையாக கிடைக்குது அப்படின்றதால அதை நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. எளிமையாக கிடைக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எலுமிச்சை பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அல்லது குறிப்பாக நீங்கள் எலுமிச்சை பழத்தை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்து இதன் மூலமாக ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.